நான் வந்து ஆக்சுவலா நியூசிலாந்து வந்தப்ப நான் இல்ல நான் இந்தியன் பாஸ்போர்ட் விட்டு தர மாட்டேன், இந்தியன் ரத்தம் தான் உள்ளோடு அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் நீங்க வந்து நியூசிலாந்து பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா ஸோ உங்களை மாதிரி ஒரு 9-10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா வாட் இஸ் த பாசிபிள் salary somebody can earn? எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் சிட்டிசன் அண்ட் பெர்மனன்ட் ரெசிடென்ட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு செலவே கிடையாது. இங்க வந்து ஒரு யூஜி பண்ணிட்டு அங்க வரணும்னா எந்தெந்த ஏரியால பண்ணலாம்? லோக்கல்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தே வில் நாட் டூ மாஸ்டர்ஸ். நானே வந்து மாஸ்டர்ஸ் பண்ணிக்க தேவையில்லை. You are like full New Zealand citizen இப்ப you have a PR. Yes, I got my citizenship last year. New Zealand ஓட பாஸ்போர்ட் one of the I'd say சூப்பர் பாஸ்போர்ட். நிறைய கண்ட்ரிக்கு நீங்க விசா இல்லாம போலாம்ல. ஆமா, இல்ல நான் வந்து ஆக்சுவலா நியூசிலாந்து வந்தப்ப நான் இல்ல நான் இந்தியன் பாஸ்போர்ட் விட்டு தர மாட்டேன், நான் வந்து என்னாலும் இந்தியன் ரத்தம் தான் உள்ளோடு அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் நீங்க வந்து நியூசிலாந்து பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஆஸ்திரேலியாக்கு எப்ப வேணாலும் மூவ் ஆகலாம். அண்ட் ஆஸ்திரேலியால நீங்க பிஆர் மாதிரி, ஸோ எப்ப வேணாலும் போய் ஜாப் சர்ச் பண்ணி ஜாப் ஒர்க் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ யூகேலயும் அந்த ரெசிப்ரோக்கல் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. யூகேக்கு உங்களுக்கு போறது எல்லாமே ஈஸி. ஸோ ஓகே, ஒரு பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா 3 கண்ட்ரிக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதனால சரி ஓகே, எதுக்கு இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருந்தோம், சரி அது யூஸ் இல்லையேன்னு சொல்லிட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. வாங்கிட்டீங்க. ஓகே, வெரி குட், சூப்பர். ஆக்சுவலா ஓகே. ஸோ வாட் இஃப் ஆர் யூ கம்ஃபர்டபுள் டு ஷேர்? பிகாஸ் நீங்க வந்து ஒரு 9-10 years அங்க வந்து யூ ஹேவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களை மாதிரி ஒரு 9-10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா வாட் இஸ் த பாசிபிள் salary somebody can earn there? Again it depends on the industry. நான் சொன்னது இப்போ ரெசிடென்ஷியல் அப்படின்னா வந்து நான் சொன்னது இந்த ரெசிடென்ஷியல் ஒரு கமர்ஷியல். பட் நான் ரெசிடென்ஷியல் இருக்கேன். ரெசிடென்ஷியல் உங்களுக்கு 9-10 years இருந்துச்சு அப்படின்னா வந்து ப்ராப்ளி அரௌண்ட் லைக் 60 to 80 lakhs, 80-90 lakhs வரைக்கும் இருக்கும். 90 lakhs வரைக்கும் இருக்கும். அகைன் இப்போ ரெசிடென்ஷியல் நீங்க QS இருக்கு. QS பிக் ப்ராஜெக்ட்ல நீங்க QS இருந்தீங்கன்னா யூ கேன் கெட் லைக் 90 lakhs per annum. இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு பிகாஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் இன் ரெசெஷன். இப்போ அந்த சேலரி கிடைக்கிறது இல்லை. I was talking about like 2 years back வந்து பீக்ல இருந்தப்போ, so they were ready to offer 180,000 New Zealand dollars per year. Commercial பண்ணலாம் ஈஸியா 200,000. That is the other thing I want to ask you. Yes. Probably it will take 1 year in the economy to develop. Probably say like people who are coming right now, by the time they graduating, the economy will grow well actually. Okay. Yes. So நீங்க other than residential, what are all the other possibilities? Somebody is aspiring to do civil in New Zealand or masters பண்ணனும்னு நினைக்கிறாங்கன்னா, which all the other areas somebody can do it? Where do you see there is a scope? எங்கெங்கலாம் where do you see it actually? Obviously IT ல இருக்கு, and public health இருக்கு. public healthல நிறைய பேர் வந்து nursing That is the one. Yes, nursing. Yeah. And dental பண்ணா பயங்கரமா, இங்க டென்டல் வந்து பயங்கரமான காஸ்ட்லி. ஆக்சுவலா அது டென்டல் இஸ் நாட் கவர்ட் இன் தி இன்சூரன்ஸ். யூசுவலி எல்லா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இன்சூரன்ஸ்ல கவர் பண்ணுவாங்க, டென்டல் கிடையாது. ஸோ டென்டல் பிரைவேட்டா அது ஆக்சுவலா நிறைய ப்ரொசீஜர் இருக்குன்னு நினைக்கிறேன் டென்டலுக்கு. பட் இஃப் யூ ஸ்டார்ட் அ பிரைவேட் கிளினிக் இன் டென்டல் யூ கேன் மேக் அ குட் மணி. ஓகே. So civilly which all the area? இப்ப நீங்க சொல்றது நீங்க ரெசிடென்ஷியல்ல. Yes. Other one which all the other area somebody can look at doing masters. Like இங்க வந்து ஒரு UG பண்ணிட்டு அங்க வரணும்னா எந்தெந்த ஏரியால பண்ணலாம்? ஆர்கிடெக்சர் பண்ணலாம். QS குவான்டிட்டி சர்வேயிங் பண்ணலாம். ஸோ அதுல வந்து லெவல் 7 or level 8 யூனிடெக்ல ஒரு கோர்ஸ் இருக்கு, அது பண்ணா இட்ஸ் ரியலி குட். அப்புறம் ஆர்கிடெக்சரல் பண்ணோம்னா இட்ஸ் ரியலி குட். ஆர்கிடெக்ட் New Zealand architectural is really good, but architect or salary வந்து it's not that great to be honest. Okay. So எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 years architects பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100,000, not a big, again it depends on the company and project. எல்லாமே big companies இருக்காங்க, small companies. So on an average பாத்தீங்கன்னா ஒரு 100, like experienced-க்கு ஒரு 100-110 அந்த மாதிரி இருக்கும். Okay. So are you with the family now? Yes. I'm married. I have a 4-year-old daughter, and my wife is working in IT. Super. Just tell us about school education. How good? Because how do you see yourself? Because you are already a New Zealand citizen. Your child is studying there actually. So tell us more about the benefit as a citizen you get it. Yes. So education and medical expenses பொறுத்த வரைக்கும் சிட்டிசன் அண்ட் பெர்மனன்ட் ரெசிடென்ட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு செலவே கிடையாது. ஸோ எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துக்குவாங்க.
எஸ். மெடிக்கல் ஓகே எக்ஸ்பென்சஸ் நீங்க என்ன எக்ஸப்ட் டென்டல் அண்ட் இந்த ஐ இந்த காஸ்மெட்டிக்ஸ் தவிர உங்களுக்கு என்ன இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து தே வில் டேக் கேர். அண்ட் ஆல்சோ டேக்ஸ் கேர். எஜுகேஷன் வந்து அப் டு காலேஜ் போறதுக்கு முன்னாடி இந்த இயர் 13 வரைக்கும் எஜுகேஷனும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ். லைக் இங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கும். நம்ம ஊர்ல வந்து ரொம்ப எல்லாத்தையும் பிடிச்சி ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அதுவும் ரொம்ப டூ மச்சா இருக்கும். பட் இங்க வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு, குழந்தைங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாமே அப்படின்னு தோணும். அதனாலதான் வந்து நியூசிலாந்து வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட் ரேஷியோஸ் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து இயர் 12, 13ல வந்து they push everything into you. ஸோ சின்ன வயசுல இருந்து சொல்லித்தராம ஒரே டைம்ல சொல்லித்தரதுனால ஸோ there is a lot of school drop out ratio. Other thing is also locals, நிறைய students, they will not do masters, those especially IT related or like some of the engineering course இந்த சப்ஜெக்ட்லாம். கண்டிப்பா So, பண்ணவே is மாட்டாங்க. there பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து நானே வந்து மாஸ்டர்ஸ் பண்ணிக்க தேவையில்லை. பிகாஸ் கன்சல்டன்சில எனக்கு சொன்னாங்க, நீங்க வந்து உங்களுக்கு லெவல் 7 இருக்கு அண்ட் லெவல் 8, லெவல் 9 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லெவல் 7 வந்து டிப்ளமோ மாதிரி அண்ட் லெவல் 8 வந்து நம்ம பிஇ சிவில் இன்ஜினியரிங் மாதிரி தாங்க. ஸோ நான் வந்து வந்திருக்கலாம் ஆக்சுவலா லெவல் 8ல வந்திருந்தா ஃபீஸ் கம்மி, ஆல்சோ வேலையும் அதே இப்ப நான் என்ன செய்யறோம் அதையவே செஞ்சிருக்கலாம், எல்லாமே முடியும். பட் எனக்கு வந்து அப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு திமிருன்னு வச்சுக்கோங்களேன். ஏண்டா இன்ஜினியரிங் படிச்சுட்டு நம்ம எப்படி டிப்ளமோ திரும்ப படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது அப்போ தெரியல எனக்கு. சரியா கைட் பண்றதுக்கு எனக்கு ஆள் இல்லாதனால ஸோ நான் அந்த மாதிரி வந்துட்டேன். பட் லெவல் எடுத்திருந்தாலே நான் வந்து இப்ப என்ன பண்றேன்னா அதுவே பண்ணிருக்கலாம். Okay, but anyhow, nothing to lose. Like you Yes. have a master degree now. Yes. It is always better, actually, because like you have done undergraduate, better to do masters always. Yes. That is good, actually. Okay, so the student who's aspiring to study, what is the one message you wanted to tell, especially, I mean, civil or like tier 2, tier 3 I mean, like வெறும் 5000 தான் என்னோட லைஃபை ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு or and the parent who's watching it, avungalukku what is the one message you wanted to tell them actually? The first job is always difficult, any country, any field, and first salary or first couple of years, whichever industry you choose, உங்களுக்கு எப்பயுமே அது வந்து கொஞ்சம் salary ஆகட்டும் எதாகட்டும் பெனிஃபிட்ஸ் ஆகட்டும் கம்மியாக தான் இருக்கும். பட் அது நீங்க எந்த ஃபீல்ட் சூஸ் பண்றீங்களோ அதிலே கண்டினியூ பண்ணோம்னா அண்ட் அப்டேட்டடா இருந்தோம்னா கண்டிப்பா யூ வில் கெட் மோர். ஸோ இன் எனி ஃபீல்ட். So, okay, somebody is aspiring to do masters New Zealand, is it a good choice? And என்ன எடுக்கலாம் actually? Yes, obviously, definitely good choice. So as I said, like civil masters of in case அவங்க technically ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா they can choose some technical course. டெக்னிக்கல் கோர்ஸ் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இல்ல அவங்க ரோட் ப்ராஜெக்ட்ஸ் அந்த இதெல்லாம் சொன்னா இல்லையா, ஸோ அங்கெல்லாம் போனாங்கன்னா they can get more, like 200,000-250,000 per year. When they are experienced, they can get more. ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் எடுக்கலாம். அண்ட் ஆப்வியஸ்லி ஐடி வந்து நீங்க எனி டைம். ஸோ இப்போ ஆக்சுவலி வந்து இப்போ இந்த ரெசெஷன்னால கொஞ்சம் அப்படி இருக்கு, பட் ஐடி வந்து எனி டைம் பூமி, அதுவும் எடுக்கலாம். Overall, everywhere recession இருக்கு actually. Probably it may take 1 year னு வச்சுக்கீங்களேன், 1 year or 2 year maximum. By the time the market will boom, the students who's currently graduating will go through challenges, no doubt இருக்காது. பட் என்னதான் ரிசெஷன் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they got job, நிறைய பேர் ஜாப்ஸ் எடுத்திருக்காங்க. எஸ் பிகாஸ் மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தோம்னா நம்மளுக்கு தெரியும் அந்த மணியோட வேல்யூ. ஸோ நம்மள தூங்க விடாது, எப்படியாவது ஜாப் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்போ ரீசெண்டா வந்து ஜாப்ஸ் எடுத்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். Correct. That will be great. Good to know. But anyhow, the currently போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த பிரச்சனை இருக்காதுன்னு என்னோட ஃபீல். ஏன்னா எனி ரெசெஷன் இட் நாட் லாஸ்டட் ஃபார் மோர் தென் 18 months. ஸோ கரண்ட்லி போறவன் பை த டைம் கிராஜுவேட் மாஸ்டர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளார மார்க்கெட் ஆல்சோ வில் பிக் அப், அவனும் அந்த அப்வர்ட் ஏரோல ஜாயின் பண்ணிடலாம். வெரி குட். ஸோ தேங்க்ஸ் மதன், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் ஆல் த வேல்யூபிள் திங்ஸ் அபவுட் நியூசிலாந்து. ஆக்சுவலா நான் கட்டாயம் விரும்புறேன், ஆர் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் ஆவது இந்த பாட்காஸ்ட்டை பார்த்துட்டு இந்த இது அவங்களோட லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா இருந்ததுன்னா ஐ வில் பி ஹாப்பி. ஐ வில் பி ஆல்சோ மோர் தேங்க்ஃபுல் டு யூ for sharing all the possible information to our நேயர்களுக்கு.
தேங்க்ஸ் மதன். Thank you so much. தேங்க்யூ ஸோ மச் சார். கீப் அப் யுவர் குட் ஒர்க். நானும் உங்களோட ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ யூ ஆர் ஹெல்பிங் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களோட வீடியோ பார்த்து நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அதை கண்டினியூ பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் சார். கட்டாயம். சந்தோஷம். தேங்க்யூ. Thank you.